சரிங்க, சரி. இப்ப அனுமதி போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்தாரா? 41 பேர் கரூர்ல இறந்தப்ப எங்களுடைய அமைச்சர்கள் அழுதப்போ அவங்க நீலி கண்ணீர் வடிக்கிறாங்க, கோமாளி கூட்டம் அப்படின்னு சொன்னீங்களே. நேத்து திரைப்படத்தை பார்த்துட்டு ஒரு நாடகம், ஒரு படம், அதை பார்த்துட்டு நீலி கண்ணீர் வடிச்சுக்கிட்டு அங்க ஒரு படம் ஓடுது, இங்க அமைச்சர்கள் ஒரு படம் காட்டிட்டு இருந்தீங்களே. நீட் விலக்கு வாங்குவதற்காக எந்த மாணவர் அமைப்பு போராட்டத்தில் இறங்கினாலும் திமுக மாணவர் அணி, திமுக அவர்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுப்போம். நீட் ஒழிக்கும் வரை எங்களுடைய குரல் ஓயாது என்று தெரிவித்துக் கொள்கிறோம். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை, ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அறிவை சந்திச்சு பேசும்போது அதெல்லாம் நாடாளுமன்றத்துல தான் அந்த பில்லை ரத்து பண்ண முடியும், நீங்க இப்ப போராட்டம் பண்ணி என்ன ஆகிற போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? இல்ல, இவங்க இவங்களுடைய அமைச்சரவையில பாத்தீங்க அப்படின்னா லைட்டு போடுறதுக்கு கூட கமிஷனருக்கு ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்ற அமைச்சரவை தானே இவங்க அமைச்சரவை. ஏங்க, ஒரு நீட் பில்லை நீங்க ரத்து பண்ணி கொடுக்கலாம் இல்லையா? உங்களுடைய அமைச்சர்கள் அங்க மத்திய அரசு கிட்ட நீங்க எவ்வளவோ, இவர் மாநில பாஜக தலைவர் அவர்கள் சொன்னாங்க, நீங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு யார் யார்கிட்ட போய் நீங்க பேசுனீங்க, யார் யார்கிட்ட கெஞ்சி நீங்க ஆட்சி அமைச்சிங்கன்னு எங்களுக்கு தெரியணும். அதே ஸ்டைல்ல கெஞ்சி நீட் விலக்கு வாங்கி கொடுங்க. எங்களால தான் வாங்கி கொடுக்க முடியலன்னு விமர்சனம் பண்றாங்க. அன்னைக்கு 41 பேர் கரூர்ல இறந்தப்ப எங்களுடைய அமைச்சர்கள் அழுதப்போ அவங்க நீலி கண்ணீர் வடிக்கிறாங்க, கோமாளி கூட்டம் அப்படின்னு சொன்னீங்களே. நேத்து திரைப்படத்தை பார்த்துட்டு ஒரு நாடகம், ஒரு படம், அதை பார்த்துட்டு நீலி கண்ணீர் வடிச்சுக்கிட்டு அங்க ஒரு படம் ஓடுது, இங்க அமைச்சர்கள் ஒரு படம் காட்டிட்டு இருந்தீங்களே. இங்க அடிச்சு 21 மாணவர்கள் டெல்லியில இறந்திருக்காங்க. இங்க நம்மளுடைய பிள்ளைகள் 4 பேர் தமிழ்நாட்டுல இறந்திருக்காங்க. இத பத்தி எல்லாம் பேசாம ஒரு அமைச்சர் சொல்றாரு, போக்குவரத்து துறை 1000 வேலை கிடக்குது, மாணவர்களுடைய பிரச்சனையை கொண்டு வந்து எங்கிட்ட கேக்குறீங்களேன்னு. ஒரு தார்மீக, ஒரு அடிப்படை அறிவு, ஒரு காமன் சென்ஸ் கூட இல்லாம இப்படி ஒரு அமைச்சரவை இது நாள் வரை எந்த மாநிலத்திலும் அமைந்திருக்காது அப்படின்னு தான். அதுவும் முக்கியமா தமிழ்நாட்டுல இந்த மாதிரியான ஒரு அமைச்சரவை அமைந்ததே கிடையாது, நாங்க யாரும் பார்த்ததே கிடையாது. ஒரு சாதாரண மக்களுக்கு இந்த 2 பெற்றோர்கள், கோபிகாவும் மற்றும் வெற்றி ஆனந்த் அவங்களுடைய பெற்றோர்கள் வந்திருக்காங்க. சாதாரண கூலி வேலைக்கு, அம்மா இங்க வாங்க, கூலி வேலைக்கு போகக்கூடிய இந்த பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை அறிவு கூட ஒரு அமைச்சரவையில் இருக்கக்கூடிய, இப்பதான் வந்திருக்கோம், நாங்க பழகிறோம், ஒரு 6 மாசம் டைம் கொடுங்கன்னு சொல்றீங்களே. சாதாரணமா பிள்ளைகளோட மனக்குமரல் எப்படி இருக்கும்? வயசான நம்ம ஒரு 30 வயசு 40 வயசு இருக்கிற நம்மளுக்கு மன அழுத்தம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, அப்ப 18 வயசு 20 21 வயசு இருக்க பிள்ளைங்களுக்கு அந்த மன அழுத்தத்தை தாங்கக்கூடிய சக்தி இருக்குமா? அதற்கான அடிப்படை இந்த நீட் தேர்வு வேணுமா வேண்டாமா அப்படிங்கறத கூட புரிஞ்சுக்காம இவங்க அந்த நீட் தேர்வை திணிக்கிறாங்க. நம்ம ஒரே ஒரு கேள்வி, 12ஆம் வகுப்பு அந்த தேர்வு, பொது தேர்வு அப்படின்னு எதுக்கு இருக்கு? அதன் அடிப்படையில நீங்க சேர்த்துங்க. இன்னொரு கேள்வி, நம்ம எல்கேஜில நம்ம பிள்ளைக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சாங்கன்னா நம்ம ஒத்துக்குவோமா? இனிமேல் தான் போய் படிக்க போறாங்க, படிச்சு அவங்களுக்கு தரமான தகுதி அற்ற ஒரு மருத்துவராக போகிறாங்க அப்படின்னா நீங்க அங்க சர்டிபிகேட் கொடுக்காதீங்க, பிராக்டிஸ் பண்ண அலோவ் பண்ணாதீங்க. அவங்க பேசிக் நாலேஜ் இருக்கா அப்படிங்கறத 12th மதிப்பெண்ணை வச்சு நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். அப்ப அந்த மதிப்பெண் அடிப்படையில எங்க பிள்ளைங்களை நீங்க சேர்த்திக்கிங்க. உலகத்திலேயே மெடிக்கல் டூரிசம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் தான் அதிகமா இருக்கு. தரமான மருத்துவர்கள் அப்படின்னா இதுவரைக்கும் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் தரமற்ற மருத்துவர்களாக இருந்திருந்தா மெடிக்கல் டூரிசம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு பெயர் போனதா இருக்குமா? அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் நாங்க தரமான மருத்துவரை கொண்டு வருவோம் அப்படின்னு இந்த வாய்க்கு சவடால் விடுறதெல்லாம் விட்டுட்டு எங்க பிள்ளைகளோட கனவை நிறைவேற்றக்கூடிய மத்திய அரசு, மாநில அரசாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாணவர்களுக்கு ஆதரவு கொடுத்தாரா? அனுமதி கொடுத்தாரா? ஆதரவு கொடுக்க வேண்டாம், வாக்குவாதம் கிடையாதுன்னா நீங்க சரிங்க, சரி. இப்ப அனுமதி, போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்தாரா? முதல்ல அத சொல்லுங்க. போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்திருக்காரா? அனுமதியே கொடுக்கல இல்ல. நீங்க ஆதரவு கொடுக்க வேண்டாம். தாவேக அரசு, விஜய் அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவங்க ஆதரவு தர வேண்டாம். மாணவர்களின் அவங்களுடைய உணர்வை புரிந்து கொண்டு அனுமதி, போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்கலாம் இல்ல. ஏன் பேட்ச் இல்லாத ஒரு காவல்துறையை வச்சு மாணவர்களை தூக்கிட்டு உள்ள போய் போடுறாங்க? எதுக்கு இவ்வளோ அராஜகமான போக்கு? முதலமைச்சருடைய துறைதான காவல்துறை.
காவல்துறை ஏன் அவங்க அராஜக போக்கு எடுக்கிறாங்க? இன்னும் மீறி போனா இங்க லட்டி சார்ஜ் கூட நடக்குமா? பெட்டஸ்டைன்ல நிக்கக்கூடிய 4 பிள்ளைகளை அவ்வளவு கடுமையாக பேசுறாங்க காவல்துறையினர். அதெல்லாம் கேட்க மாட்டீங்க. எங்களை வந்து 5 வருஷத்துல என்ன பண்ணீங்க? நாங்க முயற்சியே பண்ணாம கிடையாதுங்க. நாங்க போஸ்ட்மேன் கிட்ட எல்லாத்தையும் கொடுத்தோம். போஸ்ட்மேன் எதையும் கொண்டு போய் சேர்க்கறதாக இல்ல. அனிதாவோடைய நினைவு நாளன்று தமிழ்நாடு முழுக்க உண்ணாவிரதம் இருந்தது நாங்க. தொடர்ந்து நீட்டுக்காக சட்ட போராட்டம் நடத்தினது நாங்க. இன்னமும் நீட் ஒழியும் வரை நாங்க இந்த போராட்டத்தை கைவிட மாட்டோம் என்று இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமா, தொடர்ந்து எங்களுடைய நீட் விலக்கு வாங்குவதற்காக, நீட்டுக்கு எதிராக தொடர்ந்து எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக எம்பிஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, எங்களுடைய அன்புக்குரிய கனிமொழி அக்கா அவர்கள் அங்க போய் உட்கார்ந்து அவங்களுடைய ஆதரவை தெரிவித்தார்கள். எங்களுடைய மாணவர் அணி பொறுப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பானன் ராசா அவர்கள் மருத்துவமனைக்கு சென்று சோனம் அவர்களையும் மற்றும் அங்கு தாக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த மாணவர்களையும் சந்தித்து ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். எங்களுடைய ஒரே குறிக்கோள் நீட் விலக்கு வாங்குவது மட்டும்தான். நீட் விலக்கு வாங்குவதற்காக எந்த மாணவர் அமைப்பு போராட்டத்தில் இறங்கினாலும் திமுக மாணவர் அணி, திமுக அவர்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுப்போம். நீட் ஒழிக்கும் வரை எங்களுடைய குரல் ஓயாது என்று தெரிவித்துக் கொள்கிறோம்.